நடிகர் விஜய் கூட தாமாக முன்வந்து இந்த தீர்மானத்தை முழுமனதாக ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆக ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை ஆதரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோரும் விஜயின் கருத்தை வரவேற்றுள்ளனர். காங்கிரஸ் பேர் இயக்கம் நீட்டை எதிர்க்கிறது. தற்போது ஆரம்பித்திருக்கின்ற கட்சியின் தலைவரும் நீட்டை எதிர்க்கிறார் விஜய் அவர்கள். ஆனால் பாஜக மட்டும் ஏன் இதை ஆதரிக்கிறது என்பதுதான் கேள்வி. இதேபோன்று விஜயின் கருத்தை வரவேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தமிழக அரசின் தீர்மானத்தை ஆதரித்ததை ஏற்க முடியாது என்றார். மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒரு மாநில பட்டியலில் கல்வி என்பது வரணும். அது ஒரு நல்ல வரவேற்க தந்தது. இந்த ரெண்டு விஷயத்தில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் தீர்மானத்தை வரவேற்றது என்பது அது எங்களுக்கு ஏற்புடையதல்ல. ஆனால் நீட் தேர்வு என்பது மருத்துவத்துறையில் புரட்சி என்றும் அரசியல்வாதிகள் மட்டுமே நீட்டை எதிர்ப்பதாக தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றஞ்சாட்டியுள்ளார். நீட்டை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி அதை பரவ விட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இது தவறு. 2 லட்சம் மாணவர்கள் இன்று நீட்டை எழுத போகிறார்கள். அதனால் யாராக இருந்தாலும் நீட்டை ஆதரிக்கிறீர்களோ இல்லையோ என்று நடைமுறையில் இருக்கிறது. அதனால் மாணவர்களுக்கு இன்னும் பயிற்சி கொடுக்கலாம், இன்னும் இலவச பயிற்சி மையங்கள் அதிகப்படுத்தலாம், மாணவர்களை ஊக்கப்படுத்தலாம். மாணவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டார்கள். அரசியல்வாதிகள் தான் நீட்டை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆக நீட்டை ஆதரிச்சாலே என்னமோ மருத்துவத்துறைக்கு எதிரானதை போல பதிவிடுகிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. இன்னைக்கு ஏழை மாணவர்கள் கூட, மருத்துவக் கல்லூரி முதலாளிகள் கூட தங்கள் குழந்தைகளை நீட் இல்லாமல் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்க முடியாது. இது மிகப்பெரிய புரட்சி. இதற்கிடையில் நீட் தேர்வை கொண்டு வந்தவர்களே அதை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதும் அதனை விஜய் ஆதரிப்பதும் வேடிக்கையாக இருப்பதாக தமிழக பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன் தனது அறிக்கையில் விமர்சித்துள்ளார்.